இவ்வளோ பகிரங்கமாக சசிகலா புஷ்பா பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஆதரவாக வந்து பாஜக கட்சியிலிருந்து பல பெரிய தலைகள் இருக்காங்க போலவேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை அப்படின்றது வந்து பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. ஆட்சியை வந்து அபகரிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து முதல்வரோட ஒரு தீவிர விசுவாசியாக இருப்பதன் காரணமாக அதை தட்டி கேட்குறேன், அதை தொண்டர்களும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சசிகலா புஷ்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு பாஜக கட்சியிலேருந்து ஆதரவு இருக்கான்னு கேட்டேனே, அஃப்கோர்ஸ் இல்லாமல் எப்படி? அரசு என்ன ஆதரிக்குது, அது இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து நான் செயல்பட முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, வழக்கு மேலே வழக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வக்கீல் யாருன்னே தெரியாது, எனக்கு எதிராக ஆஜரான ஒரு வக்கீல், அவரோட வீடு தாக்கப்பட்டிருக்குன்றதுக்காக என் பேரில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? அரசு எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கப்படுகின்றது அப்படின்றது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா புஷ்பா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. வேறு சில கேள்விகளும் அவங்கக்கிட்ட வந்து இன்டர்வியூவில் கேட்கப்பட்டுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தஞ்சை இடைத்தேர்தலில் சசிகலா நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வேற ஒருத்தர் நிற்கிறாங்களேன்னு சொன்னால், ஆமாம், கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சமூகத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஆதரவு இல்லை அப்படின்றது தெரிஞ்ச விஷயமா போயிடுச்சு. இதுக்கு மேலே நின்று நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சு அவங்களும் தோத்து போகிறதுக்கு நிற்காம போயிடலாமே, அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜாத்தி அம்மாள் உங்களை சமாதானப்படுத்த வந்தாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்கள்லாம் பேசாமல் இருக்கிறதும் தவிர்க்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லி நோ கமெண்ட்ஸ் அப்படின்றத தமிழில் சொல்லிட்டாங்க சார். தனிப்பட்ட முறையில் உங்களை விமர்சித்து சுவரொட்டிகள்லாம் வருதுன்னு சொல்லி கேட்கும்போது, முதலமைச்சர் நல்லா இருந்த வரைக்கும் ஒரு சுவரொட்டி கூட எங்கேயுமே ஒட்டப்படல. ஆனால் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னோடனே எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குதுன்றதை நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லி அதுலேயும் ஒரு பில்ட்டை போட்டிருக்காங்க. ஓபிஎஸ் இப்போதைக்கு எந்த ஒரு மனநிலையில் இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் 3 தடவை ஓபிஎஸ் வந்து முதல்வராக இருந்திருக்கிறாரு. தமிழகத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் வேணும் அப்படின்ற ஒரு சூழலில் அவர் ஒரு சாய்ஸ் ஆக்கப்பட்டார் அப்படின்றதோடு நிப்பாட்டிட்டாங்க சார். கடைசியாக ஒரு செக்மேட்டான கேள்வி, தமிழக அரசியல் சூழலை வந்து மோடி கவனிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா போக போக தெரியும் பதில் வந்திருக்கு பாஸ். வீரப்பன் இன்னைக்கு உயிரோடு அந்த காட்டுக்குள்ளே இருந்திருந்தா தமிழர்கள் இங்கே தாக்கப்பட்டிருப்பாங்களா? இவ்வளோ தூரம் தாக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற வேண்டிய சூழல் உருவாயிருக்குமா? மேகதாத்தில் வந்து நான் அணை கட்டியே தீர்வேன்னு கர்நாடக அரசு இவ்வளோ பிடிவாதமாக சொல்லுமா?